கோமதிக்கும் மயிலின் அம்மாவுக்கும் இடையே ஏற்பட்ட பெரிய வாக்குவாதத்தால் கோமதி கோபித்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்பி விடுகிறார். இதனால் மீனா தன் மாமியார் மீது மிகுந்த கோபமடைந்து மயிலின் வாழ்க்கைக்காக தான் எடுத்த முயற்சிகளை பாழாக்கிவிட்டதாகச் சாடுகிறார். மயிலோ தன் அம்மாவின் தலையீட்டால் தன் வாழ்க்கை மீண்டும் பாதிக்கப்படுவதை எண்ணி வருத்தப்பட்டு இனி அவர் தன் விஷயத்தில் தலையிட வேண்டாம் என கண்டிப்புடன் கூறிவிட்டு அங்கிருந்து செல்கிறார். சிறிது நேரம் கழித்து தான் விட்டுச் சென்ற போனை எடுப்பதற்காக திரும்ப வரும் கோமதி மீனா மற்றும் மயில் பேசுவதை மறைந்திருந்து கேட்கிறார். அப்போது மயில் கர்ப்பமாக இருக்கும் விஷயம் அவருக்கு தெரிய வருகிறது. மீனாவிடம் போனில் பேசும் கோமதி அவரை தனியாக சந்திக்கிறார். மீனா நடந்த உண்மைகளை விளக்கி மயில் கர்ப்பமாக இருக்கின்ற மருத்துவ அறிக்கையையும் உறுதிப்படுத்துகிறார். மேலும் சரவணன் இந்த விஷயத்தை நம்ப மறுப்பதோடு குழந்தையை பற்றி தவறாக பேசியதையும் வருத்தத்துடன் கூறுகிறார். மீனாவின் பேச்சை நம்பும் கோமதி இது குறித்து தன் மகன் சரவணனிடம் பேசுகிறார். ஆனால் சரவணன் இது மயிலின் நாடகம் என்றும் மீனாவையும் அம்மாவையும் மயில் ஏமாற்றுவதாகவும் கூறி திட்டவட்டமாக மறுக்கிறார். மயில் சொல்வது பொய் என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். இறுதியில் சந்தேகம் தீர மயிலை நாளை வேறொரு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதனை செய்து பார்க்கலாம் என்று கோமதி சரவணனிடம் கூறுகிறார். அடுத்ததாக சரவணன் மயிலை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல ஒப்புக்கொள்வாரா அல்லது கோமதியின் முயற்சி மீண்டும் தோல்வியில் முடியுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கோமதியின் வற்புறுத்தலால் சரவணன் ஒருவாறு சம்மதித்து மயிலை மறுநாள் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல ஒப்புக்கொள்கிறான். மறுபுறம் மீனா இந்த தகவலை மயிலிடம் சொல்ல மயிலுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரவணன் தன் மீது வைத்திருக்கும் சந்தேகத்தை நினைத்து வேதனையாக இருக்கிறது. மறுநாள் காலை சரவணனும் கோமதியும் சொன்னபடி மருத்துவமனைக்கு வருகிறார்கள். மீனா மயிலை அழைத்துக் கொண்டு அங்கு வருகிறார். அங்கே வந்தும் சரவணன் மயிலிடம் சரியாக பேசாமல் முகத்தை திருப்பிக் கொள்கிறான். பரிசோதனை முடிந்து மருத்துவர் வெளியே வரும்போது சரவணனை தனிப்பட்ட முறையில் அழைக்கிறார். மருத்துவர், மயில் கர்ப்பமாக இருப்பது 100% உண்மை. இந்த நேரத்தில் அவருக்கு மன அழுத்தம் கொடுக்காமல் நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்துகிறார். இதைக் கேட்டதும் சரவணனுக்கு பேச்சடைத்துப் போகிறது. தான் இவ்வளவு காலம் தன் மனைவியை தவறாக பேசிவிட்டோமே என்ற குற்ற உணர்ச்சி அவனை வாட்டுகிறது. கோமதி மயில் அருகே சென்று அவர் கைகளை பிடித்துக் கொண்டு, மன்னிச்சிரு மயில், உன்னையும் உன் அம்மாவையும் குழப்பி நான் தப்பா நினைச்சிட்டேன். இனிமேல் இந்த வீட்டோட வாரிசை நான் பார்த்துக்கிறேன் என்று நெகிழ்ச்சியுடன் கூறுகிறார். மீனாவுக்குத் தான் எடுத்த முயற்சி வெற்றியடைந்ததில் பெரும் மகிழ்ச்சி. ஆனால் பாண்டியன் இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கொள்வார்? குடும்பத்தை ஜெயிலுக்கு அனுப்பிய மயிலையும் அவர் அம்மாவையும் அவர் மன்னிப்பாரா? சரவணன் தன் தவறை உணர்ந்து மயிலை மீண்டும் தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வானா என்பதுதான் இனி வரும் கதையின் முக்கிய திருப்புமுனையாக அமையும். சரவணன் மிகுந்த தயக்கத்துடன் கோமதியின் வேண்டுகோளுக்கு இணங்குகிறார். மறுநாள் காலை மீனா சொன்னது போலவே மயிலை அழைத்துக் கொண்டு கோமதியும் சரவணனும் ஒரு தனியார் மருத்துவமனைக்குச் செல்கிறார்கள். அங்கே மயிலை பார்த்ததும் சரவணன் முகம் மாறுகிறது. ஆனால் கோமதி அவனை அமைதிப்படுத்துகிறார். மருத்துவ பரிசோதனைகள் அனைத்தும் முடிந்து முடிவுகள் வருகின்றன. மருத்துவர் சரவணனை அழைத்து, மயில் கர்ப்பமாக இருப்பது உண்மைதான். இந்தச் சமயத்தில் அவர் மனதை சங்கடப்படுத்தாமல் சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று உறுதிபடக் கூறுகிறார். இதைக் கேட்டவுடன் சரவணன் நிலைகுலைந்து போகிறார். தன் மீதும் தன் குடும்பத்தின் மீதும் இருந்த கோபத்தில் தன் வாரிசையே சந்தேகித்து விட்டோமே என்ற குற்ற உணர்வு அவரை வாட்டுகிறது. மருத்துவமனைக்கு வெளியே வந்ததும் சரவணன் மயிலின் கண்களை பார்க்க முடியாமல் தலை குனிந்து நிற்கிறார். கோமதி மயிலின் கைகளை பிடித்துக்கொண்டு, மன்னிச்சிரு மயில், தெரியாம உன்னை ரொம்ப பேசிட்டேன். இனிமேல் நீ இந்த வீட்டு மருமக மட்டும் இல்ல, எங்க வீட்டு வாரிசைச் சுமக்கிற தாய். உன்னை நான் பார்த்துக்கிறேன் என்று உருகுகிறார். மயில் அழுது கொண்டே கோமதியின் காலில் விழுகிறார். அப்போது மீனா, அத்தை, இப்படியே மயிலாக்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமா என்று கேட்க கோமதி யோசிக்கிறார். பாண்டியன் இன்னும் கோபத்தில்தான் இருக்கிறார். அவர் சம்மதமில்லாமல் அழைத்துச் சென்றால் மீண்டும் மோதல் வெடிக்கும் என்று கூறுகிறார். முதலில் சரவணனை முழுமையாக மயிலுடன் சேர்த்து வைத்துவிட்டு பிறகு பாண்டியனிடம் முறைப்படி பேசி மயில் மற்றும் அவர் குடும்பத்தினர் செய்த பழைய கசப்பான சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க திட்டமிடுகின்றனர். கதையின் அடுத்த கட்டமாக சரவணன் தன் தவறை உணர்ந்து மயிலிடம் மன்னிப்பு கேட்பாரா அல்லது பாண்டியனின் கண்டிப்புக்கு பயந்து மௌனமாக இருப்பாரா என்பதை வரும் நாட்களில் பார்க்கலாம். மருத்துவமனை முடிவுகளுக்குப் பிறகு சரவணனின் மனதில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. தான் செய்த தவறை நினைத்து வருந்திய சரவணன் மயிலிடம் மெல்லப் பேசத் தொடங்குகிறான். மயில், கோபத்துல நான் எதையோ பேசிட்டேன். என் சொந்த குழந்தையையே சந்தேகப்பட்ட என்னை மன்னிச்சிரு என்று நான் தழுதழுக்க கூறுகிறான். இதைக் கேட்ட மயில் இத்தனை நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து விட்டதாக உணர்ந்து கண்ணீர் விடுகிறார். இன்னொரு பக்கம் கோமதிக்கு ஒரு பெரிய பயம் எழுகிறது. மயில் கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தை பாண்டியனிடம் சொன்னால் அவர் மகிழ்ச்சி அடைவாரா அல்லது பழைய கோபத்தில் மீண்டும் சண்டையிடுவாரா என்று தயங்குகிறார். ஆனால் மீனா, அத்தே,
இது நம்ம வீட்டு வாரிசு. மாமாவுக்கு பேர குழந்தைனா உயிர். இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா அவர் மனசு மாறும் என்று தைரியம் கூறுகிறார். அன்று மாலை கோமதி ஒரு முடிவோடு பாண்டியனிடம் பேசச் செல்கிறார். பாண்டியன் வழக்கம் போல கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருக்க கோமதி மெதுவாக விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம சரவணன் வாழ்க்கையில ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. மயில் இப்ப விசேஷமா இருக்கா என்று சொல்ல பாண்டியன் அதிர்ச்சியில் கையிலிருந்த பேனாவை கீழே போடுகிறார். பாண்டியனின் முகம் சிவக்கிறது. என்ன சொன்ன? அந்த குடும்பத்தில இருந்து ஒரு வாரிசு நமக்கு தேவையா? அவங்க நம்மள எவ்வளவு அவமானப்படுத்தினாங்கன்னு மறந்துட்டியா என்று கத்துகிறார். ஆனால் கோமதி விடாம, தப்பு பண்ணது அவங்க அம்மா. மயில் என்ன பண்ணுவா? அந்த பொண்ணு நம்ம பையனை நம்பிதான் இருக்கா. இப்ப அந்த வயித்துல வளர்றது உங்க ரத்தம் என்று உருக்கமாக பேசுகிறார். பாண்டியன் எதையும் கேட்கத் தயாராக இல்லை என்றாலும் வாரிசு என்ற சொல் அவர் மனதில் ஆழமாக தைக்கிறது. வெளியில் காட்டிக்கொள்ளாவிட்டாலும் தனக்கு ஒரு பேர குழந்தை பிறக்கப் போகிறது என்ற செய்தி அவரை ஒரு நிமிடம் யோசிக்க வைக்கிறது. அடுத்ததாக பாண்டியன் தன் பிடிவாதத்தை விட்டு மைக்லை வீட்டிற்கு வரச் சொல்வாரா, அல்லது மயிலின் அம்மா மீண்டும் வந்து ஏதாவது வில்லத்தனம் செய்வாரா என்பதுதான் அடுத்த கட்ட திருப்பம். பாண்டியன் கோபமாக பேசினாலும் கோமதி விடாமல் அவரிடம் வாதிடுகிறார். நீங்க என்னதான் சொன்னாலும் அந்த பொண்ணு வயித்துல வளர்றது நம்ம வீட்டு வாரிசு. ஒரு குழந்தையால தான் இந்த குடும்பத்துல இருக்கிற விரிசல் சரியாகும்னு எனக்கு தோணுது என்று அழுத்தமாகச் சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்கிறார். மறுபுறம் மீனா இந்த செய்தியை தன் கணவன் செந்திலிடம் சொல்கிறார். செந்தில் முதலில் தயங்கினாலும் அண்ணன் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்குதுன்னா அதுக்கு நான் கண்டிப்பா துணையா இருப்பேன் என்று உறுதியளிக்கிறார். இருவரும் சேர்ந்து சரவணனை சந்தித்து அவனை தைரியப்படுத்துகிறார்கள். சரவணன் மெல்ல மெல்ல மயிலின் மீது இருந்த கசப்புகளை மறந்து அவர் மீது அக்கறை காட்டத் தொடங்குகிறான். யாருக்கும் தெரியாமல் மயிலுக்கு பிடித்தமான உணவுகளை வாங்கிக் கொடுப்பதும் போனில் நலம் விசாரிப்பதுமாக இருக்கிறான். இந்த மாற்றம் மயிலுக்கு பெரிய ஆறுதலை தருகிறது. ஆனால் இதில் அடுத்த இடியாக மயிலின் அம்மா மீண்டும் நுழைகிறார். தன் மகள் கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தை வைத்து பாண்டியன் குடும்பத்திடம் பேரம் பேச திட்டமிடுகிறார். அவர் நேராக பாண்டியன் வீட்டிற்கே வந்து, என் பொண்ணு உங்க வீட்டு வாரிசை சுமக்கிறா, அவள மரியாதையா வீட்டுக்கு கூட்டிட்டு போவீங்களா இல்லையா என்று சத்தம் போட பாண்டியன் மீண்டும் ஆத்திரமடைகிறார். இந்தச் சூழலை மீனா மிகச் சாமர்த்தியமாக கையாள்கிறார். அத்தை, நாம இப்படியே விட்டா மாமா இன்னும் பிடிவாதமாகிடுவாரு. நாமளே ஒரு நல்ல காரியத்தை தொடங்கி வைப்போம் என்று கூறி வளைகாப்பு போன்ற ஒரு சிறிய சடங்கை வீட்டிலேயே நடத்த திட்டம் போடுகிறார்கள். பாண்டியனுக்குத் தெரியாமல் இந்த விசேஷ ஏற்பாடுகள் நடக்குமா? ஒருவேளை பாண்டியனுக்குத் தெரிந்தால் அவர் என்ன செய்வார் என்பதுதான் அடுத்த கட்ட பரபரப்பு. பாண்டியன் மற்றும் மயிலின் அம்மா என இருவருமே பிடிவாதமாக இருக்க மீனா ஒரு தந்திரமான முடிவை எடுக்கிறார். நம்ம மாமா கிட்ட பேசி புரிய வைக்க முடியாது, ஆனா காலத்தோட கட்டாயம் அவரை புரிய வைக்கும் என்று நினைக்கும் மீனா சரவணனை தனியாகச் சந்தித்து பேசுகிறார். மாமா, அக்கா, இப்போ இருக்கிற நிலைமையில அவங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அவங்க அம்மா கூட இருந்தா நிம்மதி இருக்காது. நீங்க ஒரு புருஷனா இப்போ முடிவெடுக்கலனா அப்புறம் வருத்தப்பட வேண்டியிருக்கும் என்று மீனா அழுத்தமாகச் சொல்ல சரவணன் ஒரு பெரிய முடிவை எடுக்கிறான். யாருக்கும் சொல்லாமல் மயிலை ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றத் திட்டமிடுகிறான். அடுத்த நாள் பாண்டியன் கடைக்குச் சென்றிருக்கும் நேரத்தில் கோமதி மற்றும் மீனா உதவியுடன் மயிலை அழைத்து வர சரவணன் திட்டமிடுகிறான். ஆனால் எதிர்பாராத விதமாக மயிலின் அம்மா அங்கே வந்து மல்லு கட்டுகிறார். என் பொண்ணை நான் அனுப்ப மாட்டேன், இதுக்கு ஒரு முடிவு தெரியணும் என்று அவர் கூச்சல் போட அக்கம் பக்கத்தினர் கூட தொடங்குகிறார்கள்.